ஐயா தெரிஞ்சு மெரிச்சிருக்காங்க. இந்த கோயிலுக்கு நாங்கள் சட்டிப்பானை கொடுக்குறோம். சட்டிப்பானை. சரி 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 அதாவது சரி. இந்த கோயிலுக்கு கொடுக்குற சட்டிப்பானை நாங்கள் கொடுக்குறோம். அம்மனுக்கு வந்து நைவேத்தியத்துக்கு எல்லாத்துக்கும் அம்மன் இதுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் தான் கொடுக்குறோம். அது எங்கள் தாத்தா பாட்டியாருக்கு தான் தெரியுது. அதுதான் எங்களுக்கு திருப்பதியில எப்படி தராங்க அதே கான்செப்ட் இங்கேயும் மண்பானை செஞ்சு நீங்க தரீங்க அம்பாளுக்கு. அது எங்களுக்கு மட்டும் இந்த தீமிதி திருவிழா வந்து அந்த காலத்துல இருக்கு. அதுதான் எங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரலாறு. எத்தனை தலைமுறை ஐயா உங்களுக்கு? எங்க அப்பா, எங்க தாத்தா, அதுக்கப்புறம் எங்க ஒரு 7 தலைமுறை இருக்குமா? மிச்சமாவே இருக்கும். அதுல இருந்து இருக்கு. ஆதி காலத்துல இருந்து. எவ்வளவு பெரிய பாக்கியம் இதெல்லாம். இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதுல இருந்து எங்களுக்கு அப்படியே இருக்கு. இது நீண்டும் தொடரணும். உங்க மக்களுக்கு எல்லோருக்குமே அந்த உண்ணாமலை அம்மனும் அந்த அண்ணாமலையார் அருளும் புகழும் பேரும் ஓங்கி உயரட்டும் நான் வேண்டிக்கிறேன். எல்லாருமே அதை செய்ய முடியாது, எங்களாலும் செய்ய முடியாது. இதோ இருக்காரு பாருங்க, இவர் தான் அந்த மண்பானை சொல்லுங்கய்யா. செஞ்சு அவங்க தாத்தா காலத்துல இருந்து எங்க பெரியப்பா காலத்துல இருந்து இப்போ இவர் தான் செய்யறாரு. நம்ம அப்பா செஞ்சு கொடுத்தாரு. அதே மாதிரி அதுக்கப்புறம் இப்போ செய்யறாரு. இப்போ எல்லாம் கூட எங்க மக்கள் செஞ்சு கொடுக்க முடியாது, எங்களை செய்ய முடியாது. பெரிய மடக்கு பரணி தீபம் போடுற மடக்கு நான் சப்ளை பண்றேங்க. கண்டிப்பா அதாவது நாங்கள் செய்யறது நான் கொடுக்குற நெய் கூடத்துல ஊற்றி மலைக்கு அனுப்புறது. அது எவ்வளவு பெரிய பாக்கியம் ஐயா. மலைக்கு அனுப்புறது அத ஈசனோட அருள் இல்லாம எல்லாருக்கும் நடக்காதுங்க ஐயா. டின்னரில் கொடுத்து அனுப்பிடுறாங்க. ஏன்னா பல தோலி கட்டி எடுத்து ஒரு டைம் அப்போ 2 குடம் முன்னாடி தோலி கட்டி கோலை வச்சு கட்டி எடுத்து போவாங்க. இப்போ டின்னரில் அனுப்புறாங்க. 2 டின்னர் வச்சு கட்டி அனுப்பிடுறாங்க. அண்ணாமலையாருக்கு உண்ணாமலையார் அம்மனுக்கு அரோகரா. நல்லபடியா உங்க ஆன்மீகம் இன்னும் உயரணும்னு நான் வேண்டிக்கிறேன்.